என் தங்கமே, உனக்கு ஒரு ஆபத்து செய்தி இந்த கருப்பனிடத்திலிருந்து வந்திருக்கின்றது. என் குழந்தையே, நாளைய தினம் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கு மிக பெரிய கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய ஒருவர் உன்னை தேடி வரப்போகின்றார். இந்த நபர் வேண்டும் என்றே நாளைய தினம் உன்னை தேடி வந்து உனக்கு ஒரு ஆபத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்டார். இவரை உன் வாழ்க்கைக்குள் வரவழைப்பதும் இல்லை அப்படியே விட்டுவிடுவதும் உன்னுடைய கைகளில்தான் இருக்கின்றது. யாரால் நமக்கு என்ன ஆபத்து வரப்போகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. கருப்பன் இந்த விஷயத்தை எல்லாம் எப்பொழுதுமே உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எப்பொழுதும் சரியாக கவனித்து கொண்டிருக்கின்றேன். ஒருவர் உனக்கு வாழ்க்கையில் நன்மையை செய்ய நினைத்தாலும் தீமையை செய்ய நினைத்தாலும் எனக்கு நிச்சயமாக அது தெரியும். நான் இருந்து அதனை என்னவென்று அறிந்து உன் வாழ்க்கையில் நிச்சயமாக அதனை சரி செய்து கொடுத்து விடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. ஆனால் இந்த நபர் உன் வாழ்க்கையில் நாளைய தினம் வருவதற்கான முக்கிய காரணமே உன்னுடைய வாழ்க்கையை எப்படியாவது அழித்துவிட வேண்டும் என்பதுதானே. உன்னை எப்படியாவது நடுத்தெருவிற்கு கொண்டு வந்து நிறுத்திவிட வேண்டும் என்றுதானே. மற்றவர்கள் முன்னிலையில் உனக்கு அவமானத்தை தேடித்தர வேண்டும் என்றுதானே. அதனால்தான் உனக்கு நான் சொல்கின்றேன், இத்தனை நேரமும் இந்த விஷயங்கள் உன் வாழ்க்கையிலிருந்து உனக்கு நடத்திய துன்பங்களிலிருந்து நீ மீண்டு வர வேண்டும் என்பதனை. நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று யோசிக்கிறேனோ அதையெல்லாம் எப்பொழுதுமே உனக்கு நான் நிறைவாக தந்து கொண்டிருக்கின்றேன். இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுக்க நினைக்கின்ற அத்தனை உண்மைகளையும் உனக்கு நான் தெளிவாக எப்பொழுதுமே தந்து கொண்டுதான் இருக்கின்றேன். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் எப்பொழுதும் நான் இந்த சூழ்நிலையில் உன்னை விட்டு விலக வேண்டும் என்று நினைத்திருந்தால் என்றோ விலகி இருப்பேன். ஆனால் கருப்பன் ஒருபொழுதும் அப்படி செய்யவில்லை. உன் வாழ்க்கையின் மீது எனக்கு இருக்கின்ற எல்லா விஷயங்களையும் என்னவென்று நீ சரியாக முதலில் புரிந்து கொள்ள தயாராக இரு. என் பிள்ளையே, ஒருவருக்கு உன்னை பிடிக்கவில்லை என்றால் எதையுமே காரணமாக்கி உன்னை விட்டு விலகிச் செல்ல முடியும். அதுவே ஒருவருக்கு உன்னை பிடிக்கிறது என்றால் காரணமே இல்லாமல் உன்னோடு இருக்க முடியும். இதுதானே வாழ்க்கையின் யதார்த்தம். அதனால் ஒருவர் உன்னை விட்டு விலகுகிறார், ஆனால் காரணமே உனக்கு தெரியவில்லை என்றாலும் பரவாயில்லை. என் குழந்தையே, எப்பொழுதும் அவர்களை தாங்கி பிடித்து நீ இழுத்து நிறுத்த வைக்காதே. ஏனென்றால் அவர்கள் வேண்டும் என்றேதானே இதை செய்கிறார்கள். இப்பேற்பட்ட எண்ணங்கள் கொண்டவர்களிடத்திலிருந்து உன்னால் எப்படிப்பட்ட ஒரு அன்பினை எதிர்பார்க்க முடியும்? அப்படியே இவர்களிடத்திலிருந்து உனக்கு கிடைக்கின்ற அன்பாகவே இருந்தாலும் அது எத்தனை நாட்கள் நிலைத்திருக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரம் உன் அப்பன் கருப்பன் சொல்கின்ற விஷயமெல்லாம் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். பல அதிரடி திருப்பங்களை கொடுக்கும். என் குழந்தையே, நாம் நினைத்தது போல எல்லோரும் எப்பொழுதும் ஒன்று போல யோசிப்பது கிடையாது. ஒவ்வொருவருக்குள்ளும் ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் இருக்கும். யார் யாருக்கு நல்லது செய்ய நினைப்பார்கள், யார் யாருக்கு கெடுதலை செய்ய நினைப்பார்கள் என்று ஒருபொழுதும் தெரிந்து விடுவதில்லை. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் உன்னோடு நான் பயணிக்கின்ற இந்த தருணமும் இனி எல்லா நிலையிலும் உனக்கான ஒவ்வொரு மனநிறைவான விஷயங்களையும் உனக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறக்காதே. என் குழந்தையே, இந்த நேரம் எல்லாமுமே உனக்கு விளையாட்டாக இருக்கலாம். ஆனால் நாட்கள் செல்லும் பொழுது ஒவ்வொரு அனுபவமும் உனக்கு இந்த வாழ்க்கையை பற்றி சரியாக கற்றுக் கொடுத்து விடும் என்பதுதான் உண்மை. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என் குழந்தையே, உன்னை தேடி இந்த கருப்பன் சொல்கின்ற விஷயம் எப்பொழுதும் பொய்யாகி விடுமா என்ன? ஒரு காரணத்திலும் அது உனக்கு பொய்யாகாது. நீ நினைத்து விட்டால் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக என்னவென்று உன்னால் சரியாக மீட்டெடுத்து விட முடியும். நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்க நினைத்தாலும்
நான் இருந்து உன் வாழ்க்கையில் எந்த விஷயத்தை நடத்த முயற்சி செய்தாலும் அந்த விஷயத்தில் என் குழந்தை நீ எப்பொழுதுமே கவனமாக இருந்து கொண்டிருந்தாலே அது போதும். நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்காகவும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுப்பதற்காகவும் தான் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். என் குழந்தையே, இத்தனை சந்தர்ப்பத்தையும் கடந்து இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய ஒவ்வொரு வெற்றியையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. இந்த சூழ்நிலை மாற்றங்கள் உன்னை நிச்சயமாக நல்லபடியாக இனி வாழ வைக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலும் அது போதுமே. என் குழந்தையே, எப்பேற்பட்ட இன்னல்களையும் கடந்து எப்பேற்பட்ட சோதனைகளையும் கடந்து என் குழந்தைக்கு இந்த கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகளில் இருந்து நன்மை கிடைக்கப் போகிறது. என் குழந்தையை, நாளைய தினம் நீ என்ன செய்ய வேண்டும் என்று கருப்பன் உனக்கு முன்கூட்டியே சொல்லிவிடுகின்றேன். அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டு விடாதே. ஆத்திரத்தில் என்ன பேசுகிறோம் என்று தெரியாமல் பேசிவிடாதே. எப்பொழுதுமே நாம் பேசுகின்ற வார்த்தைகளில் கவனம் இருக்க வேண்டும். அடுத்தவர்களை கேலியும் கிண்டலும் செய்துவிடக்கூடாது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டிருந்தால் உனக்கு உன்னை தேடி வருகின்ற எல்லாமும் உனக்கான மகிழ்ச்சியை கொடுப்பதை உன்னால் சரியாகவே தெரிந்து கொள்ள முடியும் என்பதுதான் உண்மை. ஆனால் இது போன்ற விஷயங்கள் எப்பொழுதும் இந்த மனிதர்களுக்கிடையில் இருந்து கொண்டு ஏற்படுத்துகின்ற கஷ்டங்களை எல்லாம் என் பிள்ளை ஒருபொழுதும் இந்த வாழ்க்கையில் நீ அனுமதித்து விடாதே. உனக்காக நான் கொடுப்பது எல்லாம் என்னவென்று நீ உணர வேண்டும். உனக்காக நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவென்று நீ நிச்சயமாக புரிந்து தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும். எதுவரையிலும் உனக்கு இந்த வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருகிறது என்று நீ சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரச்சனைகள் வாழ்க்கையில் வருகின்ற பொழுதெல்லாமுமே நாம் உடனடியாக ஏதேனும் ஒரு தவறான முடிவுகளை எடுத்து விடுகின்றோம். இந்த கஷ்டங்களை நமக்கு கொடுக்கின்றவர்களை எல்லாம் நாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் அப்படியே ஏற்றுக்கொண்டு அந்த துன்பத்தை மேலும் மேலும் வரவழைத்து கொண்டே இருக்கின்றோம். அப்படிப்பட்ட தவறான விஷயங்களை எப்பொழுதுமே யாருமே செய்துவிடக்கூடாது. பூச்சிகள் அதிகமாக உன் இல்லத்தில் இருந்தால் அதை எப்படி மருந்து தெளித்து வெளியே அனுப்பி விடுவாயோ அதுபோலத்தான் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இடர்களையும் நீ களைந்தெறிந்து விட வேண்டும். எதுவெல்லாம் உனக்கு பிரச்சனைகளை கொடுப்பதாக தோன்றுகிறதோ அதையெல்லாம் நீ எப்பொழுது உன் வாழ்க்கையிலிருந்து வெளியே அனுப்புகிறாயோ அப்பொழுதே இந்த வாழ்க்கை நீ விரும்பிய அத்தனை விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உன்னோடு நான் இருக்கும் வரை, உனக்காக நான் பயணிக்கும் வரை எந்த நிலையிலும் உனக்கு துன்பங்கள் வராமல் என்னால் தடுத்து நிறுத்த முடியும். உனக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகளே இல்லாமல் என்னால் உருவாக்கிட முடியும். அதே நேரத்தில் என் குழந்தை, நீ எல்லா விஷயங்களையும் சரியாகத்தான் புரிந்து கொள்கிறாய் என்றால் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கான மிக பெரிய நம்பிக்கையை ஒரு சேர உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்க போகிறது என்ற அர்த்தம். இந்த மனிதர்கள் தான் நினைத்ததை எளிதாக உன் வாழ்க்கையில் சாதித்துவிட நினைக்கிறார்கள் என்றால், எளிதாகவே உனக்கு ஒரு ஆபத்தை உருவாக்கிட நினைக்கிறார்கள் என்றால் இதனை நீ என்னவென்று தெளிவாக தெரிந்திடத்தான் வேண்டும். என்ன நடக்கிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். என் குழந்தையே, கருப்பன் ஒரு விஷயத்தை உனக்கு சொல்கிறேன், கருப்பன் ஒரு விஷயத்தை உனக்கு நடத்துகிறேன் என்றால் வரப்போகின்ற எத்தனை பெரிய ஆபத்துக்களாக இருந்தாலும் அதிலிருந்து உன்னை என்னால் காப்பாற்ற முடியும் என்பதனால் தானே. அதனால்தான் வருகின்ற ஆபத்துக்களை உனக்கு நான் முன்கூட்டியே எடுத்துச் சொல்லி விடுகின்றேன். இந்த ஆபத்திலிருந்து உன் வாழ்க்கையை நீ நிச்சயமாக காப்பாற்றி கொள்ள வேண்டும். இவை எல்லாவற்றையும் கடந்து நீ எதற்கும் கண்கலங்கிவிடக்கூடாது. எல்லா விஷயங்களுக்கும் என் பிள்ளை நீ வேதனைப்பட்டுவிடக்கூடாது. நினைத்தது எல்லாம் நடக்கவில்லையே என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற நாம், அவர்கள்
என்னவெல்லாம் நமக்கு செய்தார்கள், எதையெல்லாம் நமக்கு செய்வித்தார்கள் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். எதிலுமே நம்மால் எளிதில் யூகித்துவிட முடியாத பல பிரச்சனைகள் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வரும். இதே நேரத்தில் என் குழந்தையே, நாளைய தினம் உனக்கு ஆபத்தினை ஏற்படுத்த நினைக்கக்கூடியவர்களினுடைய எண்ணம் என்னவாக இருக்கிறது தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும், உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை துன்பங்களையும் களைந்து இனி உனக்கான நம்பிக்கையும் உனக்கான நேர்மையும் உன்னை காப்பாற்ற வேண்டும். இவர்கள் வேண்டும் என்றே 4 பேர் மத்தியில் உன்னை வேதனைப்படுத்த காத்து கொண்டிருக்கின்றார்கள். எந்த வார்த்தையை சொன்னால் உனக்கு எந்த அளவிற்கு கோபம் வரும் என்பதை அவர்கள் தெளிவாகவே தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அதனால் நாளைய ஒரு நாள் மட்டும் உன் அப்பன் கருப்பன் நான் சொல்கின்ற இந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நாளை என்ன நடந்தாலும் சரி, நீ சட்டென்று எந்த ஒரு முடிவையும் எடுக்காமல் கோபப்படாமல் இந்த வாழ்க்கையை துணிந்து நீ எதிர்கொண்டு விட்டால் போதும். இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும். உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களுக்கும் நிச்சயமாக உனக்கு நல்ல பதில் கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. கருப்பன் சொல்வது போலத்தான் பொறுமையாக பதிலை சொல், விட்டு விலகிச் செல் என்று நான் சொல்லவில்லை. பொறுமையான பதிலை கொடுத்துவிட்டு ஒதுங்கினில். நிச்சயமாக யாராலும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது. எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு ஒரு விஷயம் தெரிகிறது, நமக்கு தெரியவில்லை என்றால் அதற்காக வருத்தப்படக்கூடாது. அதாவது வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் எல்லோருக்கும் தெரிந்திருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அதனால் தான் கருப்பன் சொல்கின்றேன், உனக்கு தெரிந்திருக்கின்ற விஷயங்கள், உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் என்று எல்லாவற்றையும் என் பிள்ளை சரியான புரிதலில் கொண்டு என்ன கேட்டாலும் அதற்கு பதில் கொடுக்கக்கூடிய சரியான திறமையோடு நீ இருக்க வேண்டும். என் குழந்தையே, எதிர்கொள்கின்ற பக்குவம் உனக்குள் இருக்கத்தான் செய்கின்றது. எதையும் தெரிந்து புரிந்து நடத்தக்கூடிய விஷயங்கள் உனக்குள் இருக்கத்தான் செய்கின்றது. அதனால் வேண்டும் என்றே உனக்கு இன்னல்களை கொடுக்க நினைக்கின்ற இவர்களை எக்காரணம் கொண்டும் நீ விட்டு விடாதே. எக்காரணம் கொண்டும் அவர்களை விட்டு நீ தள்ளி சென்று விடாதே. எல்லாமும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நல்லபடியாக மாறித்தான் ஆக வேண்டும். இந்த தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்களின் மனநிலையும் ஒரு நாள் மாறித்தான் ஆக வேண்டும். அதனால் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற துன்பங்களை எல்லாம் களைந்தெடுத்து தேவையில்லாமல் உன் கோபத்தை தூண்டுகின்றபடி பேச நினைக்கின்ற இவர்களினுடைய இந்த சிந்தனைகளை எல்லாம் நீ கணக்கில் கொள்ளாமல் முன்னேறிக் கொண்டே இரு. நிச்சயமாக உன்னுடைய மனது என்றும் என்றென்றும் மிக பெரிய ஆச்சரியத்தை கொடுத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. நினைவில் கொள், நாளைய விடியல் பேராபத்தை விளைவிக்க வேண்டும் என்றே இவர்களால் உனக்கு உருவாக்கி கொடுக்கப்படுகின்ற விடியல் என்பதனை நீ மறந்து விடாதே. சரியான விஷயங்கள், சரியான மாற்றங்கள் என்று இவையெல்லாமுமே உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கு பல துன்பங்களை கொடுத்துவிட்ட பொழுதிலும் கூட பல நன்மைகளையும் நிச்சயமாக நினைத்திருக்கிறது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எத்தனையோ நல்ல மனிதர்களினுடைய பழக்க வழக்கங்களை எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்குள் இருந்து எடுத்திருக்கின்றது. அதற்கெல்லாம் காரணம் இந்த தீய எண்ணங்கள் கொண்ட விஷயங்களினால் நீ மனமுடைந்து காணப்படுவதுதான். எல்லாவற்றையும் களைந்து நீ மிகவும் முன்னெச்சரிக்கையோடு நாளை இவர் எவ்வளவுதான் உன் வாயை கிண்டினாலும் நீ தவறான வார்த்தைகளை பேசுவதோ அவசரப்பட்டு கோபப்படுவதோ வேண்டாம் என்பதனைத்தான் கருப்பன் உனக்கு முன்கூட்டியே எச்சரிக்கை செய்து சொல்ல வந்திருக்கின்றேன். என்னுடைய எச்சரிக்கை வாக்கு உனக்கு புரியும் என்றால் நிச்சயமாக நாளை உன்னை தேடி வந்து வேண்டும் என்றே காயப்படுத்த நினைக்கின்ற இந்த மனிதர்களுக்கு மத்தியில் நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்டுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எல்லா நிலையையும் கடந்து உனக்கான சந்தோஷத்தை நீ பெற வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும்.
நடக்கப் போவது அத்தனையும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தி கொண்டே இருக்கட்டும். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.